தாத்தாவும் பேரனும் பை ராபர்ட் சி ருவார். அத்தியாயம் 27. ஆமை மசியல். விஷயங்கள் நிச்சயமாக முன்பு இருந்தது போல் இப்பொழுது இல்லை. அறிவு பெறுவதற்காக நாம் செலுத்தும் அபராதம் அது. தனக்கு எது பிடிக்கும் அல்லது பிடிக்காது என்று ஒருவன் முடிவு பண்ணுவதற்குள் அது அவனுக்கு அகப்படாமல் போகிறது. அதை பெறும் சக்தி அவனிடம் இல்லாது போகிறது, அல்லது அதை கையாள முடியாமல் போகிறது. வைர முதுகு ஆமையை கொண்டு நான் இதை விளக்க முடியும் என்று தாத்தா சொன்னார். சரி ஐயா என நான் வினயத்தோடு சொன்னேன். அப்பொழுது செப்டம்பர் மாதம். நாங்கள் பௌர்ணமி வரட்டும் என்று காத்திருந்தோம். அப்பதான் அலைகள் பொங்கி எழும். சதுப்பு நில பறவைகளை சுடும் வாய்ப்பு எங்களுக்கு கிட்டும். புறாக்கள், சதுப்பு கோழிகள், ஒற்றை அணில்கள் தவிர வேட்டையாடுவதற்கு அதிகமாக ஒன்றுமில்லை. ஆனால் அணில் வசிக்கும் மரங்களில் இலைகள் மிகுதியாக அடர்ந்திருந்தன. புறாக்களை சுட முடியாதபடி உஷ்ணம் அதிகமாக இருந்தது. உலகத்தில் உள்ள ஞானம் முழுவதும் வைர முதுகில் அடங்கி கிடக்கிறது. உனக்கு வேலை மிகுதியாக இல்லையெனில் நான் இதை தொடர்ந்து விளக்குவேன் என்றார் அவர். எனக்கு அதிக வேலை இல்லை. இன்னும் பள்ளிக்கூடம் துவங்கவில்லை. நாய்க்குட்டிகளை பழக்க முடியாதபடி காட்டில் மிகுதியான பாம்புகள் உள்ளன. தயவு செய்து தொடர்ந்து சொல்லுங்கள் என்று கூறி அமுத்தலாக சிரித்தேன். தாத்தாவை போல் வார்த்தைகளை உபயோகிக்கும் பழக்கம் எனக்கு சிறிது படிந்துவிட்டது. நல்லது, ஒவ்வொருவரும் ஏழையாக இருக்கிற இக்காலத்திலே கூட ஒரு குவார்ட் அளவு ஆமை துவட்டலின் விலை $10 ஆகிறது. ஒரு ஓட்டலில் அது கிடைக்குமானால் அது பிளேட்டுக்கு 3-50 தர வேண்டியிருக்கும். அதாவது நான் அதை தின்ன முடியும் என்றால் கூட வாங்க முடியாது. அதை நான் தின்ன முடியாது, ஏனெனில் அதன் விலை வெகு அதிகம் என்பதோடு இன்னொரு காரணமும் உண்டு. அத்துடன் அருமையான ஷெரி ஒயனும் எனக்கு வேண்டும். பொன்னான மதுவிலக்கு இருக்கும் பொழுது அருமையான ஷெரி ஒயினை நாம் வாங்க முடியாது. அப்படியே வாங்க முடிந்தாலும் கூட எனது இரத்த அழுத்தத்துக்கு போதுமானது என்றோ அல்லது எதையோ டாக்டர்கள் கூறுவார்கள். பஞ்சம், வறுமை, மதுவிலக்கு, வாதநோய் இவற்றிடையே நான் ஆமை துவட்டல் பெற தகுதியற்றவன் ஆகிவிட்டேன். வெகுகாலம் வாழ்வதின் பயனின்மையை இது விளக்குகிறது. தாத்தா பெருமூச்சு விட்டார். பையா, விஷயங்கள் முன்பு இருந்தது போல் இப்போ இல்லை என்று சொல்ல ஆரம்பிக்கும் போதே நாம் கிழடாகி வருகிறோம் என்ற உணர்வும் ஏற்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் சொல்வது சரிதான், ஏனெனில் விஷயங்கள் முன்பு இருந்தது போல் இல்லை. நான் இளமையோடு இருந்த காலத்தில் ஒரு நீக்ரோ வலைகளில் தோண்டி எடுத்த அரைப்பறை ஆமைகள் இல்லாமல் சதுப்பிலிருந்து ஒருபோதும் திரும்ப மாட்டான். 5 சதத்திற்கு 1 என்ற விற்பதில் மகிழ்ச்சி அடைவான். பெண் ஆமைகளை சொல்கிறேன். அவை ஆண்களை விட பெரியவை. அவை 7 அங்குலம் நீளம் வரை இருக்கும். முதிர்ச்சி பெற அவற்றுக்கு 9 வருஷங்கள் பிடிக்கும். ஆண் ஆமைகள் வயிற்றின் குறுக்கே அளந்தால் 5 அங்குலமே இருக்கும். ஆகவே நீக்ரோக்கள் அவற்றை 3 சதங்களுக்கு விற்பார்கள். 19ஆம் நூற்றாண்டிலேயே ஆமைகள் பிடிக்கப்பட்டு குறைந்து போயின என்பதற்காக மட்டுமே அவர்கள் நன்கு வளர்ந்த ஒரு ஆமைக்காக $3 முதல் $5 வரை பெறுகிறார்கள். விருந்தளிக்கிற பணக்கார அரசியல்வாதிகள் ஒவ்வொருவனும் ஆமையை முக்கிய உணவுப் பொருட்களில் ஒன்றாக படைத்தே ஆக வேண்டும். தாத்தா மறுபடியும் நெடுமூச்செறிந்தார். உன் பெரியப்பா ஓவாட்டு ஏகப்பட்ட பணம் வைத்திருந்த போது கவர்னர்களோடும்
பொலி குதிரைகளோடும் தொடர்பு கொண்டிருந்த காலத்தில் அவற்றை காண நான் மேரிலாந்து போவது வழக்கம். அப்போதெல்லாம் ஒரே மாதிரி விருந்து தவிர வேறு இருந்ததே இல்லை என்றுதான் தோன்றுகிறது. ஆரம்ப விஸ்கிக்கு பிறகு சின்கோட்டிக் சிப்பி புழுக்கள் தருவார்கள். அவை துறைமுக எலி மாதிரி பெரிதாக இருக்கும். அப்புறம் ஆமை துவட்டல் வரும். பின்னர் கித்தான் முதுகு வாத்தின் இதயமும் சிவப்பு பன்றி தொடை துண்டுகளும் கிடைக்கும். அதன் பிறகு பிராந்தியும் சுருட்டும். கித்தான் முதுகு என்று நான் சொல்வது ஏனென்றால் 4 ராத்தல் கனமுள்ள வாத்துகள் 25 சதத்துக்கு 2 வீதம் கிடைக்கும். கனடா வாத்துக்கள் தவிர வேறு எதையாவது விருந்தினருக்கு அளிப்பது அவரை அவமதிப்பது போலாகும். எப்பவாவது ஒரு தடவை ஊசிவால் வாத்தை படைக்கலாம். ஆனால் இப்பொழுது கித்தான் முதுகை காண்பது அரிதாகிவிட்டது. இறைச்சிக்காக சுட்டு தள்ளுவோர் அவை சர்வஜன பிரியமாக இருந்ததால் அவற்றை ஒழித்துவிட்டனர். அவர்கள் அவற்றை எப்படி சுட்டார்கள்? அதாவது அவற்றை மொத்த வியாபாரியிடம் விற்க நீ எப்படி சுடுவாய் என்று கேட்டேன். தாத்தாவின் தத்துவத்தை விட செயல் உத்திகளிலே நான் எப்பொழுதும் அதிகம் ஆர்வம் காட்டினேன். ஆனால் நானே மிகுந்த தத்துவ ரீதியாகிவிட்டேன். மற்றொன்றில் பற்றுதல் கொள்ளாமல் ஒன்றை பெற்றிருக்க முடியாது என நான் அறிந்தேன். அவர்கள் படகு துப்பாக்கிகளை உபயோகித்தார்கள் என்பது முக்கிய விஷயம். தட்டையான அடிபாகமுள்ள ஒரு படகை எடுப்பார்கள். அதன் முன்பக்கத்தில் துரித இயக்க பீரங்கி ஒன்றை உறுதியாக கட்டுவார்கள். ஆணிகளிலிருந்து கற்கள், குண்டுகள் முடிய என்னென்ன கற்பனை பண்ண முடியுமோ அதை எல்லாம் பீரங்கி நிறைய திணிப்பார்கள். பெரும் உறைபனி படியும் காலம் வரை காத்திருப்பார்கள். அப்பொழுதுதான் வாத்துகள் சுற்றிலும் காகிதம் போன்ற மென்பனி கவிழ்ந்திருக்க சதுப்பில் உள்ள சிறு குளங்களில் ஏராளமாய் கிடக்கும். அவர்கள் உறைபனியினூடே படகு செலுத்தி இரவில் அங்கே போவார்கள். வாத்துக்கள் மண்டி இருக்கும். குளத்தை அடைவார்கள். படகு துப்பாக்கியை சுடுவார்கள். படகு கொதிக்கும். 40 அல்லது அதற்கும் அதிகமான வாத்துகள் குளத்தில் செத்து கிடக்கும். அப்புறம் சந்தேகமே இல்லாமல் அவர்கள் பதுங்கியிருந்தும் சுடுவார்கள். உயரே பரப்பனவற்றை அழைக்கும் பெட்டைகளை பயன்படுத்துவார்கள். பெண் வாத்து வால் மீது நின்று கூச்சல் போடும். ஆண் வாத்துகள் கும்பல் கும்பலாக கீழிறங்கும். இறைச்சி வேட்டைக்காரர்கள் பெரிய துப்பாக்கிகளை முடுக்குவர். அந்நாட்களில் வாத்துக்கள் மகா மூடங்களாக இருந்தன. ஏனெனில் அவையோ அதிகம். குறைவான நபர்களே அவற்றை சுட்டார்கள். 25% ஹோட்டல் சாப்பாட்டில் காட்டுவாத்து நிரந்தரம் இடம்பெற்றிருந்தது. ஆனால் நான் வசித்த எந்த பகுதியை காட்டிலும் பால்டிமோர் வட்டாரத்தில் உள்ளவர்கள் சிறப்புடன் சாப்பிட்டார்கள். அதில் பெரும்பகுதி ஜெர்மனாகும். ஜெர்மானியர் தங்கள் வயிற்றிடம் வலிய மோகம் கொண்டிருந்தனர். நீங்கள் ஆமையை எப்படி சமையல் செய்தீர்கள்? எத்தனையோ வழிகள் இருந்தன. ஆனால் இன்னும் நான் மேரிலாந்து முறையையே உயர்வாக விரும்புகிறேன். உன்னிடம் முதிர்ந்த ஆமைகள் 2 இருப்பதாக, அவற்றை வாங்கும் சக்தி உனக்கு உண்டு என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுது ஏறக்குறைய 1 பைண்ட் இறைச்சி உனக்கு கிடைக்கும். 1 ராத்தல் வெண்ணெயையும் 2 பைண்ட் ஜெர்சி கிரீமையும் அதில் சேரும். பெரிய ஜாடி நிறைய ஷெரி எடுத்து அதில் கொட்டு. பக்குவம் பண்ணு. கொதிநிலைக்கு கொண்டு வா. பையா, அதல்லவா துவட்டல். வெறுமனே அதை நினைத்தாலே வாதம் பெற்ற என் காலிலே வலி எடுக்கிறதே. கடலாமை சூப்பு பதார்த்தம் என்று பலரும் பேசுகிறார்கள். நறுமணத்துக்கும் ஊட்டத்துக்கும் சதுப்பு ஆமையை மிஞ்சக்கூடியதை எவரும் என்றுமே தொட்டதில்லை.
முன்னாளில் அவற்றை எப்படி கண்டுபிடித்தீர்கள்? இப்பொழுது நான் சிலவற்றை பிடிக்க முடியும் அல்லவா என்று கேட்டேன். இங்கே முடியாது என்றே நான் நினைக்கிறேன். அவை வேறெங்கோ போய்விட்டதாக தோன்றுகிறது. ஆனால் முற்காலத்தில் அவர்கள் சின்னஞ்சிறு நாய்கள் வைத்திருந்தார்கள். ஆமை வேட்டை நாய்கள் என அவற்றை அழைத்தார்கள். ஆமைகளை மாரி காலத்தில்தான் வேட்டையாடுவர். ஏனென்றால் ஆமைகள் குளிர்காலத்தை குகைக்குள் தூங்கி கழிக்கும். கரடி மாதிரி சேற்றில் வலை தோண்டி அதனுள் செயலற்றிருக்கும். காற்று நுழைவதற்காக அவை சகதியில் சிறு துவாரம் அமைத்திருக்கும். நாய்கள் அதை கண்டுகொள்ளும். ஒரு நல்ல பறவை நாய் எத்தனை தடவை தவறுதலாக சேற்றில் புதைந்த ஆமையை அல்லது பாம்பை குறிவைத்து காட்டியது என்பதை நீ நினைவு கூர்ந்தால் இது ஆச்சரியமாக இராது. அவை ஒரு விதமான பூசணம் பிடித்த நாற்றம் பெற்றிருக்கும். உடனே நீக்ரோக்கள் அவற்றை தோண்டி எடுத்து விற்றுவிடுவார்கள். நான் சிறுவனாக இருந்தபோது அடிமை நாட்களில் அடிமைகளுக்கு ஆமை உணவு கொடுத்து வந்தனர் என்ற ஞாபகம் எனக்கு இருக்கிறது. ஏனெனில் ஆமைகள் இனவிருத்திக்கு ஊக்கமளிக்கின்றன என்றொரு மூட நம்பிக்கை நிலவுகிறது. அதில் உண்மை இருக்கிறதா என்று என்னால் சொல்ல முடியாது. பேராசை குடலன் என்று பிரக்யாதி பெற்ற ஒரு வர்க்கத்தை சேர்ந்தவன் நான். தாத்தா உணவை விட்டு விலகுகிறார் என்று உணர்ந்தேன். அவரை தத்துவத்திலிருந்து விலக்கி சாப்பாட்டு விஷயத்திலே நிறுத்த விரும்பினேன். பழங்காலத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லு. இந்த காலத்தில் அதிகமாக கிடைக்காத வேறு எவையெல்லாம் தின்ன சுலபமாக கிட்டியது என்றேன். எருமை திமில் எதையும் நான் ஒருபோதும் தின்றதில்லை. அது என் காலத்துக்கு முந்தைய விஷயம். மேலும் அது அளவுக்கு அதிகமாக மதிப்பிடப்பட்டதாக எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. இந்த பிராந்தியத்தில் மிக அதிகமான எருமைகள் இருந்தது. ஆயினும் காலை உணவுக்கு வாட்டிய காடையை போல் சந்தேகத்துக்கிடமின்றி மார்பு கறிதான் சிறந்தது. வேறெதுவும் இல்லை. வேக வைத்த மென்மையான நண்டும் அவ்வளவாக வெறுப்பு தராது. இன்று காடைகளை சட்டவிரோதமான முறையில்தான் வாங்க முடியும். முன்பு அவர்கள் அவற்றை சுடமாட்டார்கள், கண்ணி வைத்தே பிடித்தார்கள். நிர் எட்டால் சுட்டவற்றை நாம் எப்பொழுதும் ஜீரணித்தோம் என்பதற்கில்லை. ஃப்ளோவர் பறவைகளின் முட்டைகளை அல்லது ஹம்மிங் பறவைகளின் நாக்குகளை அல்லது அதை போன்ற உவப்பானது எதையேனும் நான் தின்றதே இல்லை. ஆனால் ஒரு முயலை சரியாக சமைத்தால் ருசிகரமான எந்த உணவும் அதற்கு ஈடாகாது. மான் கறியை விட. அத்துடன் எவ்வளவு ஒயினையும் வெண்ணெயையும் கொட்டியிருந்தாலும் பரவாயில்லை. முயலையும் ருசிகர உணவையும் நான் பெரிதும் விரும்புகிறேன். எனக்கு புதிதாக கொல்லப்பட்ட மானின் கறியே சிறந்ததாகும். நாம் களைப்பும் பசியும் பெற்றிருக்கும் வேளையில் கொஞ்சம் மதுவை உள்ளே தள்ளிவிட்டு தீயின் முன் அமர்ந்து வெம்மை உறும் வேளையில் ஹிக்கரி கட்டை நெருப்பின் மேல் வேக வைக்கப்படும் மானிறைச்சி துண்டுகளும் ஈரல் மிக சிறந்தன. ஏனோ ஒரு ஓட்டலில் பெறுகிற மானிறைச்சி கொடியதாக தோன்றுகிறது. மான் உயிருடனோ இறந்ததாகவோ ஓட்டலுக்கு உரியது அல்ல. ஆனால் காட்டிலுள்ள சகல பிராணிகளின் கரடியையும் சேர்த்தேதான் மாமிசத்தையும் தரக்கூடிய நிலையில் இல்லாத ஒரு ஓட்டல் மட்டமானதே ஆகும். வேறென்ன? எப்பவாவது கொஞ்சம் விஸ்கியையும் நான் விரும்புகிறேன் என்பது உனக்கு தெரியும். அந்த மனிதன் வால்ஸ்டேட் தனது சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பு ஒருவன் சுமார் $1 அருமையான விஸ்கி ஒரு பாட்டில் வாங்க முடியும். அவன் மதுக்கடையில் குடித்தால் விற்கும் இடத்தில் ஒரு பெண்ணும் இல்லாமலே உயர்வான சூழ்நிலையில் நியாயமான சரக்கை அமைதியாக குடிக்க முடியும்.
பழுப்பு சர்க்கரையால் முதிர செய்து பழ ஜாடிகளில் விற்கிறார்களே, வெள்ளை விஷம், அது போன்றதே அல்ல. அருமையான சிவப்பு விஸ்கி மனிதனுக்கு பகையாக விளங்குவதற்காக மாறாக சுகம் தரும். பீர் பெறும் பீப்பாயிலிருந்து சிறு பீப்பாய்களில் நயமாக வந்து சேரும். அதனால் ஜனங்களுக்கு பிடித்தமானது ஆயிற்று அது. அதன் விலை 5%. அத்துடன் இனாம் உணவுக்கு ஒரு அளவு கிடையாது. இனாம் உணவு பற்றி நான் கேள்வியுற்றதே இல்லையே, அது என்ன என்றேன். இனாம் உணவு தேவதூதர்களின் ஏற்பாடாகும். குடிப்பவர்கள் அதிக பீர் வாங்குவதற்காகவும் குடிபோதை பெறாமல் இருப்பதற்காகவும் யோக்கியமான மதுக்கடைக்காரர்கள் அதை கண்டுபிடித்தார்கள். அதன் மூலம் குடிப்பவர்கள் தொல்லைகளாக மாறுவது தவிர்க்கப்பட்டது. நான் சிறுவனாக இருந்த காலத்தில் 10% வைத்திருந்த எவனும் ராஜா மாதிரி நடக்க முடிந்தது. ஒரு பீர் வாங்கிவிட்டு ஒருவன் சாப்பாட்டிலே புகுந்தால் மதுக்கடைக்காரன் சிறிது சந்தேகப்படுவான். ஆனால் நாம் வயிற்றை சரிப்படுத்தி 2வது பீர் வாங்கியதும் அந்த கடையின் அதீதியாகிவிடுவோம். பிறகு மூக்கு முட்ட சாப்பிடலாம். அவர்கள் என்ன தந்தார்கள்? தாத்தா துக்கமும் ஆவலும் கலந்த புன்னகை புரிந்தார். பிறகு ஆனந்தமாய் உதடுகளை நக்கினார். எல்லாம் தான். பெரிய கண்ணாடி ஜாடி நிறைய ஊறிய பன்றிக்கால்கள் இருக்கும். உப்பு நீரிலிருந்து அவற்றை எடுப்பதற்காக மர கத்திரிக்கோலும் உண்டு. ஒரு கோப்பரையில் நன்றாக வேக வைத்த முட்டைகளும் இன்னொரு கோப்பரையில் பச்சை வெங்காயமும் இருக்கும். சில கடைக்காரர்கள் சூடாக பொரித்த மாட்டுக்கறி தந்தனர். சிலர் ஆரிய நாக்கும் ஆறவிட்ட இறைச்சியும் தருவர். எனினும் அவர்கள் யார் உயர்ந்த இனாம் உணவு தர முடியும் என்பதில் போட்டியிட்டார்கள். வழக்கமாக சலாமியில் ஒரு பெரிய துண்டும் ஒரு கிண்ணம் முள்ளிகளும், ஜெர்மானியர் விரும்பும் பலரக உணவுகளும், சார்டைன், ஹெரிங் மீன் வகைகள், சகலவித சீஸ்களும் கிடைக்கும். விஸ்கி குடிக்கும் ஒருவன் இந்த சாப்பாட்டு வகை முழுவதையும் எளிதில் தின்னலாம். பீர் குடிப்பவன் மெதுவாகத்தான் சாப்பிட முடியும். பீர் உணவு வகைகளுடன் கலக்க வேண்டுமே. மது விலக்கு வந்தது. எல்லோரும் திருட்டு பீரும் தொழுவத்தில் காய்ச்சும் விஸ்கியும் கண்டுபிடித்து மக்களை தள்ளாடி விழும் குருடர்களாக மாற்றத் தொடங்கினார்கள். உடனே நாடு முழுவதும் செத்தது. சட்டபூர்வமான விஸ்கி என்றாவது ஒரு நாள் திரும்பி வரலாம். ஆனால் இலவச உணவு எதுவுமே இனிமேல் கிடைக்காது என்று நான் உறுதியாக கூறுகிறேன். விஷயங்கள் முன்பு இருந்தது போல் இனி என்றும் இராது என்று அவர் சொன்னார். எல்லாவற்றுக்கும் என்ன கேடு வந்தது என்று நான் கேட்டேன். எருமைகளை சுட்டொழித்தார்கள். வேட்டை பிராணிகளை இறைச்சிக்காக தீர்த்து கட்டினார்கள். காட்டுப் பறவைகளை கொலை பண்ணினார்கள். பெண்களுக்காக வாக்குரிமை அளித்தார்கள். தங்களுடைய ஆண்கள் மதுக்கடைகளில் அதிக நேரத்தை கழிப்பதாக பெண்கள் கிளர்ச்சி செய்தார்கள். ஆகவே மதுவிலக்கு ஏற்பட்டது. கையால் செய்யும் தானிய விஸ்கியும் பேச எளியவை என்று நகரங்களில் கூறப்படுவதும் வந்தன. மருந்தாகும் திரவங்களிலிருந்து நகரவாசிகள் ஜின் செய்யலானார்கள். 2 மடங்கு விலை கொடுத்து குருடாகவும் போனார்கள். ஆட்டோமொபைலையும் ஏரிஓப்ளேனையும் கண்டுபிடித்து எல்லாவற்றுக்கும் வேகம் கொடுத்தார்கள். மற்றவர்கள் யுத்தங்களில் கலந்து குழம்பினார்கள். ஸ்டாக் மார்க்கெட்டில் சூதாடத் தொடங்கினார்கள். மொத்தத்தில் எல்லாம் ஒரே அலங்கோலமாகிவிட்டது. இனா உணவு இல்லாது போயிற்று. மாற்று எதுவும் கிடையாதா? அதிகமாக ஒன்றும் இல்லை. ஜனங்களும் முன்பு இருந்தது போல் இல்லை. இப்பொழுது அதிக நாகரிகமுடையவர்கள் ஆகிவிட்டார்கள். தலை அறுபட்ட கோழி குஞ்சுகள் போல் வளைய வளைய ஓடுவதும் சார்லஸ்டன் நடனம் ஆடுவதும் குழப்பம் ஏற்படுத்துவதுமாக விளங்குகிறார்கள்.
அவர்கள் தனது உள்ளாடையையும் உதறியறிந்தால் ஒழிய ஒரு பெண்ணோடு நாட்டியமாட சிலர் இசைய மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள் என்றார் தாத்தா. அது பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு பசிக்கிறது என்றும் நாளை அலைகள் பொங்கும் என்றும் நிலவு கூறுவதும் தெரியும். அதிகாலையிலேயே நாம் எழுவோம். இப்பொழுது பீட் இடத்துக்கு போய் ஹாம்பர்க் இறைச்சி கண்டம் தின்னலாம் என்றேன். தாத்தா காரி துப்பினார். ஹாம்பர்க் இறைச்சி, சை! அதை அவர் ஒரு எச்சு போல் கூறினார். என் வயதில் ஹாம்பர்க் இறைச்சி நான் சொன்னது போல எல்லாம் முன்பு இருந்தது போலில்லை. சில கோணங்களில் பார்த்தால் என்றுமே அவை சிறப்பாக இருந்ததில்லை என்றார். ஒரு நாள் தாத்தா என்னிடம் சொன்னார், கொஞ்ச காலமாக நான் நன்றாக இல்லை. எனக்கு இடமாற்றம் அவசியம் என்று நினைக்கிறேன். ஜான்ஸ் ஹாப்பின்கின்ஸிடம் உடல் பரிசோதனை செய்வதற்காக நான் பால்டிமோர் செல்ல வேண்டும். எனது வயதில் ஒருவன் தன் தேக ஆரோக்கியம் பற்றி அதிக சிரத்தை கொள்ள முடியாதுதான். அடுத்த வாரம் பெசன்ட் பறவைகளின் பருவம் துவங்குகிறது என்று ஓவார்ட் எழுதியிருக்கிறார். நீ உன் வேலைகளை ஒழுங்காக செய்வாயானால் நான் உன் அம்மாவிடம் பேசி உனக்கு பள்ளியிலிருந்து ஒரு வாரம் விடுமுறை பெற்று தருவேன். நீ என்னோடு வரலாம். நாம் ஒரே நாளில் காரில் சுலபமாக போய்விடலாம். லைசன்ஸ் பெறுவதற்கு போதிய வயது பெறவில்லையே ஆயினும் இப்போதெல்லாம் நான் தான் கார் ஓட்டி வந்தேன். ஒரு வாரம் பள்ளிக்கூடம் இல்லை. பெசண்டுகளை சுடலாம். புதிய நிஜமான பண்ணையை காணலாம். இவ்வெண்ணமே போதும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருவதற்கு. தாத்தா எப்பொழுதும் மேரிலண்ட் பற்றி பேசுவது வழக்கம். அது என்னவோ சொர்க்க பூமி போல் தோன்றும்படி பேசுவார். அவர் நண்பர் மிஸ்டர் ஓவார்ட் நீலமலை தொடர் அடிவாரத்தில் பெரிய குதிரை பண்ணை ஒன்று வைத்திருந்தார். தாத்தாவின் பெரும் பேச்சிலிருந்து நான் அறிய முடிந்தது இது. வீட்டின் பின்கட்டிலிருந்து கீழே இறங்கினோமோ அவ்வளோதான், பெசண்டுகளும் காடைகளும் நம்மை சாகடித்துவிடும். தாத்தா என் அம்மாவிடம் ஏதோ ஜாலம் பண்ணினார். யாரோ ஒருவர் பள்ளிக்கு போய் எனக்கு ஒரு வாரம் விடுதலை பெற்று வந்தார். எனது முதல் பெரும் வேட்டை யாத்திரை மீது நாங்கள் கிளம்பினோம். நாங்கள் பால்டிமோர் போவதற்கு பதிலாக ஆப்பிரிக்காவே போகிறோம் என்று மற்றவர்கள் எண்ணியிருப்பார்கள். சிற்றுண்டிகள் கட்டிக்கொண்டோம். துப்பாக்கிகள், ரஸ்தா படங்கள் மற்றும் பலவிதமான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டோம். நாய்களையும் அழைத்து செல்ல நான் பெரிதும் விரும்பினேன். தாத்தா மறுத்துவிட்டார். ஒவ்வாற்றிடம் ஏராளமான நாய்கள் உள்ளன. நமது நாய்கள் சேர்ந்தால் குழப்பமே அதிகரிக்கும் என்றார். எங்கள் கார் தாக்கு பிடிக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் அதில் துணிந்து புறப்பட்டோம். கன்னி உறுதி குலையாத கார் ஒன்று எங்களிடம் இருந்ததனால் நாங்கள் மகிழ்ச்சியே கொண்டாடினோம். ஏனெனில் அந்நாட்களில் நல்ல பாதைகள் அபூர்வம். பிரெட்ரிக்ஸ்பர்க்கையும் ரிச்மண்டையும் நாம் நெருங்குகையில் எதிர்ப்படும் சிவப்பு களிமண் ஒரு எச்சரிக்கையாகும். நல்ல வேளையாக நாங்கள் போகும்போது அது உலர்ந்திருந்தது. ஆனால் திரும்பி வருகையில் மழை பெய்தது. பாதை பன்றிக் கொழுப்பு போல வழவழவென்றிருந்தது. அதிகமாக வழுக்கியது. அந்த காலத்தில் அது அழகான பகுதியாக விளங்கியது. சுற்றி உள்ள பசிய குன்றுகள், இருண்ட காடுகள், மைல் மைலாக நீண்டு கிடக்கும் பொன்னிற பண்ணை நிலம் ஆகியவற்றின் அழகை கெடுக்கும் விளம்பரங்கள் பாதையோரத்தில் அன்று காணப்பட்டதில்லை. வாஷிங்டனை நீங்கி பால்டிமோர் நோக்கி செல்லும்போது சுற்றுப்புற அழகு அதிகமாயிற்று. குன்று பாங்கும் மிகுந்தது. எண்ணி பார்த்தால் இன்று இங்கிலீஷ் கிராமப்புறத்தின் சரியான உதாரணம் உண்மையில் எப்படி விளங்குகிறதோ
அதைவிட அதிகமாகவே மேரிலாந்து இங்கிலீஷ் கிராமப்புறத்தின் லட்சியமான பகுதியை ஒத்திருந்தது. அது குதிரை பிரதேசம். அநேகமாக ஒவ்வொரு பண்ணையிலும் பல மைல் நீளமுள்ள வெள்ளை தண்டவாள வேலிகள் இருக்கும். அவற்றுள் அழகான புல்வயல்களும் சுத்தமான தொழுவங்களும் வெளிப்புற வீடுகளும் காணப்படும். வீடுகள் கரோலினாவில் உள்ளவை போல தட்டையான நிலப்பரப்பின் மீது வெறுமனே உட்கார்ந்திரா. குன்றுகளுக்குள் ஒடுங்கி கனத்த மரங்கள் நூடாக அவை எட்டி பார்க்கும். நெடுக்களும் பரவியிருக்கும் மேய்ச்சல் தரை சோளப்பயிரால் பொன்னிறம் பெற்றோ கோல்ஃப் விளையாட்டு களத்தின் பிரகாசமான பசுமையினோடோ திகழும். அங்கும் இங்கும் பொன்னிற அல்லது கருப்பும் வெள்ளையும் கலந்த மாடுகளோ மேயும் சிவப்பு குதிரைகளோடு தென்படும். மிக முன்னதாக நாகரிகம் பெற்ற மாகாணங்களில் மேரிலாண்டும் ஒன்று என நான் நினைக்கிறேன். கால்வெட்டுகளை தொடர்ந்து வந்த இங்கிலீஷ்காரர்களும் காலம் நிறையவே இருந்தது. வெகுண்டெழுந்த இந்தியர் மிகுதியாக இல்லை. ஆகவே அவர்கள் நினைவில் நின்ற இங்கிலாந்தின் பகுதிகள் போலவே இதையும் இனிதாக அமைத்தார்கள். பசுமையான ஓக் மரங்கள், சைப்ரஸ் நிற்கும் சதுப்புகள், முன் முற்றத்தில் நன்கு சுத்தமாக வெண்மணல், சேற்று கொசுக்களும் மணல் முள்ளிகளும் நிறைந்த தனிவான நாட்டுப்பகுதி. இவற்றோடு பழகிராத ஒரு சிறுவனுக்கு இதெல்லாம் ஒரு பாடப்புத்தகத்தில் உள்ள அற்புதமாகவே அமையும். தாத்தா தனது ஆஸ்பத்திரி அலுவல்களை கவனிப்பதற்கு போதிய காலம் வரை நாங்கள் பால்டிமோரில் தங்கினோம். பிறகு அவருக்கு நன்கு பழக்கமானதாக தோன்றிய ஒரு விடுதிக்கு சென்றோம். அவர் பிசுக்கேறிய பழைய தோல்பையை தன் சட்டைக்குள்ளிருந்து எடுத்தார். சில நோட்டுகளை எண்ணினார். தலையை அசைத்தார். ஆமை துவட்டல், கித்தான் முதுகுவாத்து பற்றியெல்லாம் நான் சொன்னது நினைவிருக்குதா? நல்லது. அது நம்மை அநேகமாக வரலடித்துவிடும். ஆயினும் அதை வாங்க உத்தேசித்திருக்கிறேன். நான் அதை தின்பது இதுவே கடைசி தடவையாக இருக்கலாம். அது பட்டியலில் இல்லை. ஆனால் இந்த இடத்தை பற்றி நான் அறிந்துள்ளது சரியென்றால் இது உறுதி. ஒன்றிரு வாத்துகளை ஐஸிலும் சில கூட்டர்களையும் பீப்பாயிலையும் போட்டு எங்கேயாவது ஒளித்து வைத்திருப்பார்கள் என்றார். நரைத்தலை நீக்ரோ பணியாளை அவர் அழைத்தார். ரகசியமாக ஏதோ சொன்னார். ஒரு நோட்டு கைமாறியதையும் வெண்பற்கள் பளிச்சிட்டதையும் நான் காண முடிந்தது. சரி ஐயா, எஜமான் என்றான் அவன். வெறும் காலுடன் நடந்து போனான். தாத்தா பல்லிழித்தார். தாத்தா சொன்னார், நான் பணத்தை மிகுதியாக காதலிக்கிறேன். அது நமக்கு எவ்வளவோ இனிய விஷயங்களை பெற்றுத்தரும். நாம் நட்பை நம்பியிருக்க நேரிடாது. நான் அந்த பணியாளை பார்த்தேன். வால்ஸ்டேட் என்கிற நபர் மதுவிலக்கு திட்டத்தை அமுல் நடத்திய போதிலும் மேரிலாண்டில் இருப்பவர்கள் சிவப்பு சாராயம் தயாரிப்பதை விட்டுவிடவில்லை என்பதை உடனேயே உணர்ந்தேன். இங்கே புல் மிக நன்றாகவும் தண்ணீர் வெகு நேர்த்தியாகவும் இருப்பதால் வால்ஸ்டேட் போன்றவர்களிடம் எவ்வித அக்கறையும் காட்ட வேண்டியதில்லை. நீ பெரியவனாக வளர்ந்து வருகிறாய். மதுவையும் நீரையும் கலக்கும் இந்த விவகாரம் பற்றி நீ இப்பொழுதே அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ இப்பொழுது பெறப்போவது சரியான மேரிலாந்து ரை தானியத்திலிருந்து செய்த முறையான மேரிலாந்து பழஞ்சரக்கு. நாம் துவட்டலோடு செரி சாப்பிடுவோம். பிறகு வாத்துடன் பற்கண்டி குடிப்போம். லார்ட் பால்டி மோருக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். வேக வைத்த உப்பு காட் மீன்தான் சரியான விருந்து என்றும் ரம் பானம்தான் உயர்ந்த மது எனவும் என்னும் செம்மூக்கு புனிதராக அவர் வாழ்ந்திருக்கக்கூடுமே. பனியால்
பல்லை காட்டியபடி திரும்பினான். இதோ உங்கள் டீ எஜமான் என்று கூறி அவன் 2 பெரிய சதுர கிளாஸ்களை கீழே வைத்தான். அவற்றில் சிவப்பு நிற பானம் இருந்தது. இங்கு நாங்கள் எப்பவும் கிளாஸில்தான் டீ தருகிறோம் எஜமான். ஐரோப்பாவில் இதுதான் நாகரிகம் என்று பலரும் என்னிடம் சொன்னார்கள் என்றான் அவன். தாத்தா கண் சிமிட்டினார். அவன் பலமாய் சிரித்தான். பிறகு தாத்தா தன் கிளாஸை எடுத்தார், மோந்தார், புன்னகைத்தார், வாழ்த்து முறையில் அதை உயர்த்தினார். பணியாளை பாவனை காட்டி உங்கள் டீயை குடியுங்கள் எஜமான் என்று என்னிடம் கூறினார். ஆனால் உறிஞ்சி குடி, பிரான்ஸ்விக் மாகாணத்தை சேர்ந்த கருங்கால் மூடன் மாதிரி ஒரே அடியாக அதை விழுங்காதே என்றார். எனது சட்டப்பூர்வமான முதல் குடியாக சட்ட விரோதமான விஸ்கியை மெதுவாக உறிஞ்சினேன். நான் எங்களூர் குடிசை தயாரிப்பான ஸ்கூப்பர்நங்கொயினையும் உள்ளூர் சாராயத்தையும் உள்ளூர் நிலவொளி மதுவையும் குடித்ததுண்டு. கொஞ்சம் கசப்பு, ஒரு செர்ரி, சிறிது சர்க்கரை, ஐஸில் கலந்த ஆரஞ்சு சுளை இவற்றோடு கூடிய இந்த இனிமையான கருகிய ஜாடியில் உள்ள ரைபானத்தின் அருகே அவை மதிப்பற்றவைதான். நான் பல்லை காட்டினேன், உதடுகளை சுவைத்தேன். தாத்தா கடுமையாக நோக்கினார். மனிதனின் சிறந்த நண்பனை, மகா மோசமான விரோதியை நீ உன் கையில் பிடித்திருக்கிறாய். அதை நீ எப்படி உபயோகிக்கிறாயோ அதற்கேற்ப அதன் தன்மை மாறும். 50 வருஷங்களுக்கு அதிகமாகவே அது எனது உறுதியான நண்பனாக விளங்கியது. ஆனால் நான் என்றுமே அதனுடன் அதிகம் பழகியதில்லை. எந்த நட்பும் மிதமிஞ்சி போனால் புளித்துவிடும் என்றார் அவர். பணியால் ஆமை துவட்டலை ஆவி பறக்கும் சூட்டுடன் எடுத்து வந்தான். வெண்ணெய், ஆமை முட்டைகள், ஜெர்சி கிரீம், சுத்தமான ஆமை இறைச்சி இவற்றை கொண்டு என்ன செய்ய முடியும் என்பதை விவரிக்க நான் முயலவே மாட்டேன். பிறகு அவன் கித்தான் முதுகனை கொணர்ந்தான். இது பலம் மிகுந்த அபூர்வமான கோழிக்குஞ்சு எஜமான் என்றான். வேறு ரகமான டீ என்று மட்டுமே நான் வர்ணிக்கக்கூடிய ஒரு பாட்டிலை கொண்டு வந்தான். இது சிவப்பு நிறமாக இருந்தது. திராட்சையிலிருந்து தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லலாம். காஃபியை குடித்து முடித்துவிட்டு எல்லிகாட் நகர் நோக்கி செல்கையில் நான் பூரண திருப்தி பெற்ற நிலையிலிருந்தேன். தாத்தா காரோட்டினார். அது உல்லாசமாக நகர்ந்தது போல் தோன்றியது எனக்கு. ஒவ்வார்ட்டின் இருப்பிடம் வந்து சேர்ந்தபோது நான் ஆழ்ந்த தூக்கத்திலிருந்தேன். அவர்கள் என்னை படுக்கையில் வீசினார்கள். எனது முதல் குடியின் அடையாளங்களோடு நான் விழித்தெழுந்ததும் ஒரு கணம் தடுமாறினேன். தொட்டியில் என் முகத்தை கழுவினேன். ஏதோ ஆடைகள் அணிந்தேன். வழியை கண்டுபிடித்து கீழே வந்தேன். தாத்தாவும் மிஸ்டர் ஒவார்ட்டும் அதற்குள்ளாகவே காலை ஆகாரத்தை விழுங்கிக் கொண்டிருந்தனர். தொங்கும் மீசைகளை விலக்கி பன்றி இறைச்சி வற்றலையும் முட்டைகளையும் உள்ளே தள்ளும்போது அவர்கள் கிட்டத்தட்ட இரட்டையர் போல் காணப்பட்டனர். மிஸ்டர் ஒவார்ட் எழுந்து நின்று கை குலுக்கினார், சிரித்தார். போன முகாம் யாத்திரைக்கு பிறகு நிச்சயமாக நீ முன்னேறியிருக்கிறாய். நேற்றிரவு இங்கு வந்து சேர்கையில் நீ மிதமிஞ்சி குடித்திருந்ததாக நெட் சொன்னார். இளையவர்கள்தான் முதியவர்களை படுக்க வைக்க வேண்டும், முறை மாறி அல்ல என்று நான் நினைத்தேன் என்றார் அவர். நான் களைத்திருந்தேன். அது பெரும் நாள் என்று நான் தற்காப்பாக சொன்னேன். நல்லது, கொஞ்சம் சாப்பிடு. நான் உனக்கு இந்த இடத்தை சுற்றி காட்டுவேன். நாம் முன் யோசனையோடு 1-2 நாய்களையும் ஒரு துப்பாக்கியும் நம்முடன் கொண்டு சென்றால் உனக்காக ஒரு பெசண்டை முன்னால் நிறுத்தக்கூடும் என்று மிஸ்டர் ஒவார்ட் கூறினார். நான் சிறிது உணவை விழுங்கிவிட்டு வீட்டை ஆராயப் போனேன். பெண்களுக்கு நல்லதாக விளங்க முடியாத வகையை சேர்ந்தது அந்த வீடு. நான் சொல்வதன் பொருள் உமக்கு புரிந்திருக்கலாம். உலகத்தில் வேறு எதையும் விட
குதிரைகளுக்கும் துப்பாக்கிகளுக்குமே மிக முக்கியமானவை என்று கருதிய ஐரிஷ் பணக்கார வர்க்கத்தில் வந்தவர் ஓவார்ட். அவ்வீட்டின் அறைகள் மிக பெரியன. அவற்றில் குதிரைகளின் படங்களும் வேட்டை காட்சிகளுமே நிறைந்து கிடந்தன. குடும்ப ஓவியங்கள் ஒரு சிலவும் தென்பட்டன. பெண்கள் எல்லோரும் அழகாகவும் ஆண்கள் அனைவரும் நன்கு உண்டு வளர்ந்தவர்களாகவும் தோன்றினர். அலமாரியிலும் கண்ணாடி பெட்டிகளிலும் பதார்த்தம் திணிக்கப்பட்ட பறவைகள் பெசன் முதல் பொன்பறவை வரை, காடை முதல் வான்கோழி வரை நிறைந்திருந்தன. சுவர்களில் நரித்தோள்களும் வாள்களும் மிகுதியாக காணப்பட்டன. இந்த வட்டாரம் நரி வேட்டைக்கு பிரசித்தமானதுதான். குதிரைகள், பசுக்கள், காளைகள், பல நீல ரிப்பன்கள் பெறும் சித்திரங்களும் இருந்தன. மிஸ்டர் ஓவார்ட்டின் உயர்தர கால்நடைகள் எல்லாம் நீளம் பெற தவறிவிட்டால் தற்கொலை செய்து கொள்ளும் போலும். எந்த பக்கம் பார்த்தாலும் சவாரிக்குரிய பொருள்களே சேணம், பூட்ஸு, இடைவார், குட்டை சவுக்கு, குதிமுள் எல்லாம் கிடந்தன. தோல் ஜாமான்கள் கை மெழுகுற்ற தரைகளைப் போலவே பழமையும் பழகிய மென்மையும் பெற்றிருந்தன. நல்ல புகையிலை, சேணம் மெழுகு, எண்ணெயிட்ட துப்பாக்கிகள் ஆகியவற்றின் அருமையான வாசனை நிலவியது. சுவர்கள் பூராவையும் மறைத்து நின்ற அலமாரிகளில் நூற்றுக்கணக்கில் திணித்து வைக்கப்பெற்ற தோல் பைண்ட் செய்த பழைய புத்தகங்களின் நன்மணமும் கலந்திருந்தது. எங்கும் துப்பாக்கிகள் இருந்தன. புரட்சிகரமான மஸ்கட், சண்டை போடும் பிஸ்டல், நவீன ரைபிள், கை துப்பாக்கிகள் எல்லாம் சுவர்களில் தொங்கின, மூலைகளில் நின்றன. ஹாலில் உள்ள சிவப்பு துணி விரித்த பெட்டிகளில் கிடந்தன. சில துப்பாக்கிகளும் சீனத்து சிங்கார பொருள்களும் அருகே மலர்கள் நிறைந்த பெரிய வெள்ளி கிண்ணங்கள் இருந்தன. அவற்றில் சிவப்பு, மஞ்சள் ரோஜாக்களே அதிகம் காணப்பட்டன. சாப்பிடும் இடத்தில் உள்ள நாற்காலிகள் மட்டுமே மெருகிடப்பட்ட மொகோகனி மரத்தாலானவை. இதர நாற்காலிகள் எல்லாம் தோலாலானவை. ஆழமாய் ஸ்பிரிங் ஆசனமும் அகன்ற கைகளும் பெற்ற ஈசி சேர்களும் பெரிய சோபாக்களுமாகும். சில மரூன் நிறம், சில இருண்ட காட்டுப்பச்சை, சில நல்ல கருப்பு. அவ்வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளும் கனமான தேய்வுற்ற வெள்ளி பாத்திரங்கள், பிரதான பெட்ஷூட் தட்டுகள், பூட்ஸு, சேணம், துப்பாக்கி, புத்தகங்கள் எல்லாம் முக்கியமான புத்தகங்கள். தலைமுறை தலைமுறையாக அன்போடு கையாளப்பட்டு வந்தன. கைப்பட்டு பட்டு மெருகேறாத புத்தகம் அது கணக்கு புத்தகம். உய்டாவின் நாவல்கள், கரும் அழகி, டிக்கன்ஸ் நாவல்கள் எதுவே ஆயினும் ஒன்று கூட சுவரோரத்தில் இல்லை. ஒவ்வொரு அறையின் நடுவிலும் நெருப்பிடம் ஒன்று உண்டு. நெட்டையான மனிதன் அதனுள் நிற்க முடியும். பென்னம், பெரிய இரும்பு பகுதிகள், கணப்புகள், பெரிய கெட்டில்கள், அமர்வதற்கேற்ற குமிழ்கள் எல்லாம் அதில் இருந்தன. மாடியில் நான் பார்த்த ஒவ்வொரு படுக்கையும் 4 பேர் படுக்கும் அளவு பெரியது. ஒவ்வொரு அறையிலும் குளிக்கும் இடத்தில் கூட ஒரு கணப்பு இருந்தது. குளிக்கும் தொட்டி மிகவும் பெரியது. பீங்கானில் செய்யப்பட்டதை சவப்பெட்டியில் அடக்கம் பண்ணுவது போல பெரிய வால்நட் மரத்தொட்டிகள் பதித்திருந்தார்கள். இதர சுகாதார வசதிகளும் அவ்வாறே அமைந்திருந்தன. அவற்றின் அடிப்பக்கம் அகற்றக்கூடிய முறையில் இருந்தது. வெளியே அது இலையுதிர் காலமே ஆயினும் புஷ்ப பரப்பு 6 ஏக்கர் இருந்தபோது 6 ஏக்கர் இருந்தது போல் தோன்றியது. பச்சை புல்வெளி கண் எட்டும் மட்டில் பறந்து தூரத்து நீல மலைத்தொடருடன் இணைந்திருந்தது. மேய்ச்சல் தரை, புல்வயல் ஆகியவற்றினூடே நீரோடைகள் ஓடின. பசிய கிளாவர் புல்வயல்கள் இடையே வெள்ளி இழைகள் என அவை நெளிந்தன. ஆங்காங்கே மரத்தோப்புகள் எடுப்பாக விளங்கின. தொழுவங்கள் உல்லாச வேட்டை அங்கையின் செந்நிறம் பெற்றவை. ஒவ்வொரு வேலியும் வெண்மையாய் மின்னியது. நாய்ப்பல் போல் சுத்தமாக இருந்தது.
பறவைகளுக்காக மட்டும் சுமார் 2 ஏக்கர் நிலம் இருந்தது. கோழிகளுக்காக 1, பெசண்டுகளுக்காக 1, வான்கோழிகளுக்காக 1, வாத்துகளுக்கு 1, கினிக்கோழிக்கு 1 என சிறு சிறு புல்வயல்களாக அது பதுக்கப்பட்டிருந்தது. கருப்பும் வெளுப்புமான பெரிய ஹோல்ஸ்டீன் பசுக்களும் தங்கள் பாலாடை போலவே நிறம் பெற்றிருந்த ஜெர்சி பசுக்களும் பால் பசு வெள்ளியில் நின்றன. சவாரி குதிரைகளும் கட்டுண்டிருந்தன. 16 கை உயர ஐரிஷ் குதிரைகள் அவை. ஆனால் தொலைவிலே பரந்த புல்வெளியில் பெருவயிற்று பெண் குதிரைகள் தங்கள் நெட்டைக்கால் குட்டிகளை இடித்து நின்றன. 1 வயதுக்குட்பட்ட சிறுசுகள் ஆட்டுக்குட்டிகள் போல் துள்ளின. பொலிக்குதிரைகள் சிறு லாயங்களில் தனி கொட்டில்களில் நின்றன. இறைச்சிக்கான மாடுகள் வெள்ளை மூஞ்சி ஹெரிபோர்டுகள் அடிவானம் வரை திரிந்தன. பார்த்த இடமெங்கும் நாய்க்கூட்டம் இருந்தது. சகலவித உருவங்களிலும் ரகங்களிலும் வேட்டை நாய்கள், பெசட் பிகில் வாக்கர்கள் காணப்பட்டன. ஸ்பானியல்களில் பெரும்பகுதி பாய்ச்சல் இனம். ஒரு சில பொன்னிற காக்கர் ஜாதி. கிழக்கு கரை வரையில் வாத்து பிராந்தியம் ஆகையால் லாப்ராடர் நாய்கள் இலக்கு காட்டுவானவும் பதுங்கி நிற்பனவும் மிகுதியாக இருந்தன. நாங்கள் மிஸ்டர் ஓவார்ட் தனது குட்டை சவுக்கால் சவாரி பூட்ஸில் அடித்து கொண்டே வர அவற்றை கடக்கும்பொழுது அவை போட்ட கூச்சல் இறந்தவர்களை கூட எழுப்பிவிடும் தன்மையில் ஒலித்தது. வானம் சுத்தமாய் பிரகாசமான நீலமாய் விளங்கியது. சிறு சிறு மேகச் சிதறுகள் தென்பட்டன. சுமூகமான சூரிய நோக்கில் காலை உறைபனி இலகிவிட்டது. மெல்லிய இளங்காற்று மரங்களை அசைத்தது. ஒரு காடை கூவியது. ஒரு பெசண்டின் கடுமையான கத்தல் கேட்டது. ஒரு குதிரை கனைத்தது. பசு கதறியது. நாய்கள் குரைத்தன. பெரிய கருப்பு காட்டன் வேட்டை நாய் ஒன்றை மிஸ்டர் ஓவார்ட் காட்டினார். பிறகு கருப்பும் வெள்ளையும் கலந்த வலிய பாய்ச்சல் நாயை சுட்டினார். மேக்கையும் ஷூவையும் நாம் கூட்டிச் சொல்வோம். மேக் தான் கார்டன் இனம். இவ்விரண்டும் சேர்ந்து பெசண்டுகளை கண்டுபிடிக்கும். உன் துப்பாக்கியை எடுத்துக்கொள். நாம் சட்டியில் கொஞ்சம் மாமிசம் சேர்ப்போம். அதாவது வேட்டையாடுவதில் நீ சிரத்தை இழக்காமல் இருந்தால்தான் என்று அவர் சொன்னார். எனது சிரத்தை பாதிக்கப்படவில்லை என்று நான் உறுதியாய் அறிவித்தேன். வருங்காலத்தில் அதேபோல் ஒரு வீடும் சொத்தும் அடைவது என்று என் உள்ளத்தில் தீர்மானித்தேன். சந்தேகம் வேண்டாம், நான் அதை நிறைவேற்றவில்லை. இனி நிறைவேற்றவும் மாட்டேன். ஒரு வகையில் அது நல்லதுதான். ஏனெனில் அந்த வீடு என் நினைவில் நிற்கிறது. எனது நினைவு வீட்டில் ஒருபோதும் குழாய்கள் கெட்டதில்லை. எந்த பாங்கும் அதை அடமானத்துக்கு பறிமுதல் செய்ததில்லை. யாரும் அங்கு சாவதில்லை. புத்தகங்கள், துப்பாக்கிகள், மிருகங்கள், சேனங்கள் முதலியவற்றை எந்த அந்நியனும் மலிவான ஏலத்தில் வாங்குவதும் இல்லை. மேடு பள்ளங்கள் நிறைந்த மேய்ச்சல் நிலத்தில் கொழுத்த துடுக்கான பெரிய பச்சை தலை பேசன் ஒன்று அதன் வாலிலே என் பெயர் பொறிக்கப்பட்டு இயல்பாகவே நிற்கக்கூடிய புதர் நிறைந்த ஒரு இடம் நோக்கி நாங்கள் மேக்கையும் சூவையும் தொடர்ந்து சென்றோம். அப்பொழுது 2 கிழவர்களும் அளித்த தோற்றம் என் நினைவில் அழுத்தமாக பதிந்துள்ளது.